சக்தி டிவி நடாத்தி வரும் தமிழ் விவாத சுற்று போட்டியான த டிபேட் நிகழ்ச்சியின் பிரம்மாண்டமான இரண்டாவது அரையிறுதிப் போட்டி நாளை மாலை 5 மணிக்கு சக்தி டிவியில் ஒளிபரப்பாக உள்ளது. இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் திருகோணமலை புனித மரியாள் கல்லூரியும் ஹட்டன் அன்ஃபீல்ட் தமிழ் மகா வித்தியாலயமும் சொற்சமர் நடத்த உள்ளன. இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி முதலாவது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி வாகை சூடிய கொழும்பு ரோயல் கல்லூரியுடன் இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. த டிபேட்டர் சுற்றுப் போட்டியில் மலேகத்திலிருந்து வருகை தந்து மலைக்கச் செய்யும் ஆளுமை கொண்ட அணியாக திகழ்கின்ற ஹட்டன் என்ஃபீல்ட் தமிழ் மகா வித்தியாலய விவாத அணி தொடர்பான தகவல்கள் அடுத்து. தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ள டிபேட்டரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் சாதிக்கும் எதிர்பார்ப்பில் ஹட்டன் அன்ஃபீல்ட் தமிழ் மகா வித்தியாலய மாணவர்களும் களமிறங்கியுள்ளனர். நமது நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் தோட்டப்புற பாட்டாளி மக்களின் ஜீவபூமியான மலையகத்தில் இருந்து வருகை தந்த நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் டிபேட் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தன. அவற்றுள் அதீத திறமையை வெளிப்படுத்திய ஹட்டன் அன்ஃபீல்ட் தமிழ் மகா வித்தியாலயத்தின் விவாத அணியினர் அரையிறுதியில் போட்டியிடுவதற்கான அரிய வாய்ப்பினை பெற்றுக் கொண்டனர். மலையகத்தில் இருந்து தோன்றிய புத்திஜீவிகளின் வரிசையில் தாங்களும் எதிர்காலத்தில் இடம்பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் அன்ஃபீல்ட் தமிழ் மகா வித்தியாலயத்தின் விவாத அணியினர் பயிற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹட்டன் கல்வி வலய பாடசாலைகளுக்கு விவாதத்தில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த அன்ஃபீல்ட் தமிழ் மகா வித்தியாலய விவாத அணியினர் தோட்டப்புற பாட்டாளி மக்களின் உரிமை குரலாக டிபேட் அரையிறுதிப் போட்டியில் கர்ஜிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மலையகத்தின் நாளைய நம்பிக்கைக்கு ஏற்றாக பிரகாசிக்கும் எதிர்பார்ப்பில் களமிறங்கியுள்ள அன்ஃபீல்ட் தமிழ் மகா வித்தியாலய விவாத அணி தொடர்பில் பாடசாலை அதிபர் மு சாந்தகுமார் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது எங்களுடைய பாடசாலை. ஆனால் எங்களுடைய மாணவர்கள் எந்த வகையிலும் சளைத்தவர்கள் இல்லை, மிகவும் திறமையானவர்கள். விசேடமாக இந்த விவாத போட்டியில் பல வெற்றிகளை கடந்த காலங்களில் கண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் எங்களுடைய உப அதிபர் திரு ராம் அவர்கள், எங்களுடைய பொறுப்பாசிரியர், பல வெற்றிகளை எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இந்த போட்டியிலும் அதிகளவான வெற்றிகளை எங்களுக்கு பெற்றுத்தருவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த போட்டிகளை வெற்றி பெறுவதற்கு இந்த மாணவர்களுடைய வாழ்த்துக்கள். எத்தகைய சவால்களையும் நெஞ்சுரத்துடன் எதிர்கொண்டு தமது பாடசாலை விவாத அணியை சாதிக்கும் என அன்ஃபீல்ட் தமிழ் மகா வித்தியாலயத்தின் விவாத அணியின் பொறுப்பாசிரியர் SP ராம் குறிப்பிட்டார். முதல்ல என்னை பொறுத்தவரை நான் சக்தி டிவிக்கு தான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எங்களோட அரையிறுதி போட்டியில் தெரிவாகி இருக்க 4 பாடசாலைகளில் ஏனைய பாடசாலைகள் 3மே பிரசித்தி பெற்ற பாடசாலையாக இருக்க இந்த டிபேட்டருங்கிற ப்ரோக்ராம் மூலம் பிரசித்தி பெற்றிருக்கின்ற ஒரு பாடசாலை எமது பாடசாலை என்றதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் பல்வேறுபட்ட விவாத போட்டிகளில் பங்கு பற்றி பரிசுகளை பெற்றிருக்கிறோம். இந்த போட்டியிலையும் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். மலையகத்தின் பின்தங்கிய பிரதேசத்தை தமது இருப்பிடமாக கொண்ட போதிலும் தமது ஆளுமை மற்றும் தனித்துவத்தினால் சொல்லிக்கின்ற ஹட்டன் அன்ஃபீல்ட் தமிழ் மகா வித்தியாலய விவாத அணியினர் அரையிறுதியிலும் சாதிப்பார்களா? டிபேட்டரின் இரண்டாவது பிரம்மாண்டமான அரையிறுதி போட்டியில் வெல்லப் போவது யார்?